வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பழக்கத்தை மாற்றி அமைத்து விளக்கத்தோடு ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி மௌனம். மௌனத்தின் மூலம்தான் எண்ணம் சொல் செயலில் சீர்திருத்தத்தை கொண்டு வர இயலும் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை களைத்து பேச வைக்க பெரும்போர் நடத்துகிறது என்றே உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பினை நன்குணர்த்திடும் ஓர் நல்வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள், மனதை அறியும் ஆய்வு என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார், முடிவு எங்கே, விளைவாராயோ, மோனநிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன், யானன்றி பிற அங்கு இல்லை. மோனமும் என் எண்ணமும் மாறி மாற முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். மோனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய்க்கான மோனதமும் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்பு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. நாள்காட்டி வரிகளில் சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, பழக்கத்தை மாற்றி அமைத்து விளக்கத்தோடு ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி மௌனம். ஆதிசங்கரர் சொல்றாங்க, யோகத்தினுடைய முக்கிய நுழைவு வாயில் மௌனம். ஸ்பீச் இஸ் சில்வரி, சைலன்ஸ் இஸ் ரியல் கோல்டு. மௌனத்தில் ஒரு 3 வகையான மௌனம் இருக்கு. நாம நாக்கு அசையாமல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு வாக்கு மௌனமாக அமைகிறது. உடம்பு அசையாமல் இருந்தால் காஷ்ட மௌனம் என்று சொல்லி சொல்றாங்க. மனம் அசையாமல் இருந்தால் மகா மௌனம் என்ற மௌன நிலை என்று சொல்லி சொல்றாங்க. ஆன்மீகத்துல முன்னேற்றத்திற்கு நாம 3 விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. வாயு கட்டுதல் மௌனம். சுவாமிஜி ஒரு 15 நாட்கள் 30 நாட்கள் மௌனம் இருப்பாங்க. அப்போ மௌனம் இருக்கும்போது அவர் அன்னைக்கு என்ன செய்வாங்க, தன்னுடைய வலது கையால் கையை வைத்து உள்ளங்கையை வைத்து அப்படியே பொத்தி எடுத்துருவாங்க. வாயு கட்டுதல் மௌனம். வயிற்றை கட்டுதல் உபவாசம். நம்ம விரதங்கள்லாம் இருக்கிறோம். அப்போ நாம அந்த விரதத்திற்கு அனுஷ்டிக்கிறதுக்கு நாம அந்த பசியை பொறுத்துட்டு விரதம் இருக்கிறோம். அது உபவாசம்னு சொல்றோம். விழித்திருத்தல் அயரா விழிப்புணர்வு. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் ஒரு விழிப்பு நிலையோடு இருந்து நம்முடைய பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி நாம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம் மாறணும். அது மௌன நிலையில் நம்மளை தற்சோதனை செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி. அன்னை தெரசா சொல்றாங்க, மௌனத்தின் பயன் வழிபாடு. நாம மௌனமாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனோடு நாம ஒன்றுபடுறோம். அப்போ நாம மௌனமாக இருக்கும்போது அதுதான் வழிபாடு என்று. வழிபாட்டின் பயன் நம்பிக்கை. இன்றைக்கு உலகம் முழுவதும் கடவுள் வழிபாட்டில் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அது நம்பிக்கை. நம்பிக்கையின் பயன் அன்பு. நாம இறைநிலையோடு இரண்டரை கலப்பதற்கான ஒரு முயற்சி தான் அது. இறைநிலை அன்பும் கருணையுமாக இருக்கு. அன்பும் பயன் தொண்டு. நமக்குள்ள அந்த இறை தன்மையான அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சதுன்னா தான் தொண்டு சிறக்கும். தொண்டின் பயன் அமைதி. சிறந்த தொண்டு மூலமாக தான் நாம இந்த ஒரு அமைதியை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும், ஐவகையிலே அமைதி ஏற்படும், உலக அமைதி ஏற்படும் என்று உணர்ந்தவங்க அன்னை தெரசா. பொதுவாக மௌனத்தில் உலகிய நன்மைகள் ஆன்மீக நன்மைகள் என்று சுவாமிஜி பிரிக்கிறாங்க. மௌனம் கலகநாஸ்தி, உலகியல் நன்மைகள் சொல்றாங்க.
சர்வார்க்க சாதகம். சக்தி சேமிக்கப்படுகிறது. வாக்கில் தேர்ந்து பின்னால் வருந்துதல், சேவை மனப்பான்மை கூடும். சாகாக்க என்றார் வள்ளுவர். கொட்டி விடுறான், பின்னாடி வருந்துறோம். மௌனமாக இருக்கும்போது நாம நம்முடைய அந்த எனர்ஜியானது கூடுது. அப்போ நமக்கு அந்த இறை தன்மையானது நமக்குள்ள அதிகமாக கூடும். ஒரு சித்தர் சொல்றாரு, காக்கை மௌனம் கொண்டால் விடியில் அர்த்தமில்லை, கடல் மௌனம் கொண்டால் அலை அழகில்லை, பெண் மௌனம் கொண்டால் புரட்சி புதுமை இல்லை, மழை மௌனம் கொண்டால் மண்ணில் வளமில்லை, இளைஞன் மௌனம் கொண்டால் இமயம் அடைவதில்லை. இளைஞனே, மௌனத்தை மௌனமாய் ஆக்கி இமயத்தை எட்டி பிடிக்கவே என்று ஒரு சித்தர் சொல்றாங்க. நாம தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம நம்மளை உயர்த்தி கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.